எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுளை அடையிறதுக்காக நான் வழிகாட்டின்னுக்கிறேன் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. இது வரைக்கும் நான் உலகத்தில் கடவுளை பற்றி அதிகமாக பேசுனதில்லை. ஏன் பேசுனதில்லைன்னா, கடவுள் சுகமாகிறார். அவருக்கு யாராலையும் எந்த துன்பமும் கொடுக்க முடியாது. யார் கும்பிட்டாலும் அவருக்கு தெரியாது, யார் கும்பிடலனாலும் அவர் அதை பற்றி சட்டை பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் மனிதனுடைய வாழ்வுக்குது அது நெடுஞ்சி போயிருக்குது. மனிதன் குழப்பத்தில் இருக்கிறான், மனிதன் பயத்தில் இருக்கிறான். அந்த பயம் தெரியணும், அந்த குழப்பம் தீரணும். அப்போது முதல்ல மனுஷனை பற்றி பேசணும். மனுஷன் நல்லா இருந்தால் தான் கடவுள் வழிபாட்டுக்கே போக முடியும். மனுஷனுடைய மனசே நல்லா மனுஷனே நல்லா இல்லாமல் கடவுள் வழிபாட்டை எப்படி நடத்த முடியும்? அதனால தான் நான் முதல்ல மனுஷனை பற்றி பேசுறது, அப்புறம் மனசை பற்றி பேசுறது, அப்புறம் கடவுளை பற்றி பேசுறது. அதனால் கடவுளுக்கு சம்பாரித்து சோட்டுன்னு போகிறது கிடையாது, இல்லை அவருக்கு சொந்த பந்தம் போய் தொல்லை கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு சம்பாரித்து உழைச்சி சாப்பிடணும். அந்த உழைப்புக்கே வழி இல்லாத எத்தனையோ கோடி மக்கள் அவதிப்பட்டுன்னுக்கிறான். அதே நேரத்தில் சில பேருக்கு சொந்த பந்தங்கள் உபதிரங்கள் கொடுக்குறான், அக்கம் பக்கங்கிற உபதிரங்கள். இதையெல்லாம் கண்டு அஞ்சாமல் நீ வாழணும்னா இந்த பாடம் அவசியம். ஏன்னா நீ உலகத்தை பார்த்து வாழும்போது உனக்கு தன்னறியாமல், நேற்று கூட ஒரு அம்மா ஓசூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னமோ சூனியம் வச்சுட்டாங்க, எங்கள் குடும்பமே இப்படி ஆகுதுன்னு. இது காரணம் என்ன அப்படின்னா பயம். அவங்க இதை செய்வாங்களா, அவங்க இதை செய்திருப்பாங்களான்ற அதே நினைவிலேயே அவங்க பயத்தை உண்டாக்கின்னு செய்துட்ட மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் எவனாலையும் எவனுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் உனக்கு 10,000 20,000 செலவு பண்ணி அவனுக்கு செய்து என்ன லாபம் பயனதுனால? அதனால் இது ஏமாளித்தனம், தனக்குள்ளவே தான் பயத்தை உண்டாக்கிக்கிறது. அந்த பயம் போகணும்னா இந்த உபதேசம் அவசியம். இறைவனை விட உலகத்தில் பெருசு எதுவுமே கிடையாது. அப்போ இறைவனை நீ முழுமையாக நம்பினேன்னு சொன்னாக்கா எந்த பயமும் உனக்கு வர. பேய் பயமோ, பில்லி பயமோ, சூனியம் பயமோ, இல்லை மற்றவன் என்ன செய்வான்ற பயமோ உனக்கு கிடையாது. உன் வாழ்க்கையை இறைவன் நிர்ணயிப்பான். நீ இவ்வளோ காலம் இது வரைக்கும் இப்படி வாழனிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுமே தவிர அடுத்தவனை நினச்சி வாழும் போது உனக்கு தன்னறியாமல் ஒரு பயம் வரத்தான் செய்யும். அந்த பயத்தை போக்குறது தான் இந்த கலை. இந்த யோக கலைன்றது அந்த பயம் போயிடும். எனக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள் இருப்பான், என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை வர்றது தான் இந்த யோக கலைமா. அதனால தான் இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கத்தின்னுக்கிறேன். நான் பல பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், நான் இந்த உபதேசம் வாங்கிட்டா என்னமோ முன்ன ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே குருக்குலம்னு வச்சுன்னு இருப்பாங்க. இந்த ஊருக்குள்ளெல்லாம் இந்த உபதேசங்கள்லாம் கிடையாது. குருமார்களும் ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்க தனித்து ஒரு குடியில் போட்டுக்கின்னு அங்கே இருப்பாங்க. அப்போது இந்த ஞான பாதையில் போனன்றவங்களை எடுத்துன்னு போய் அங்கே விட்டுடுவாங்க. 10 வருஷம் அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, அந்த குரு கூட தான் இருக்கணும். அப்போது அந்த பாசங்கள் இல்லாமல் போயிடும், மனம் மறுத்து போயிடும். அப்போ அவங்க ஊருக்குள்ளே வந்தால் கூட யாருக்கிட்டும் ஒரு உறவாகவே கொண்டாட மாட்டாங்க, ஒரு உருவமாகவே பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காட்டுக்கு போவாங்க, இங்கே வருவாங்க. இங்கே குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு எந்த கொம்பனாலையும் பொண்டாட்டியை விட்டுட்டு போகவே முடியாதும்மா. எதை ஒன்றாலும் விட்டுடுவான், அம்மா விட்டுடுவான், அப்பா விட்டுடுவான், பிள்ளைங்களை கூட விட்டுடுவான். ஆனால் பொண்டாட்டியை விட்டு எவனாலையும் போக முடியாது. போனாலும் அவனால் வாழ முடியாது. அப்படியே புருஷன் போனாலும் பொண்டாட்டி நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா அதனால தான் சொன்னான் திருமணம் பண்ணான். இது 3 பேர் சேர்ந்து நடத்துகிற விஷயம். இந்த பொண்ணு வீட்டுக்காரன், புள்ள வீட்டுக்காரன், இப்போ பொண்ணும் புள்ளையும் சேர்ந்து 3 பேர் ஒன்று கூட்டுற இது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஏதோ பேப்பரில் பிரிச்சுக்கின்னு ஓடிடுறாங்க. அப்படி பிரிச்சுக்கின்னு ஓடுறது இல்லை. சாவர வரைக்கும் ஒரு திருமணம் நடந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு உரியவும் தனியாக போயிடுறான். திருமணம் நடந்ததுன்னா பிள்ளைக்கு உரியவனும் தனியாக போயிடுறான். ஆனால் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குடும்பமாக உருவாக்கி அவன் ஒரு சந்ததியை உருவாக்குறான். அப்படிப்பட்ட சிறப்பான திருமணத்தை கேவலமாக ஆக்கிக்கின்னுக்கிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில். அதனால் இது யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்குள்ளவே உன்னை தேடுறதுல எங்கே போயிட்டு நீ இமயமலையில் போயிருந்தால் கூட உன் பொண்டாட்டி மேலே உன் வீட்டு மேலே தான் ஞாபகம் இருக்கும். அதனால் அதெல்லாம் ஏமாற்றிக்கின்னுக்கிற வேலை, அதெல்லாம் நடக்காத காரியம், எவனாலேயும் முடியாது. சும்மானா பொய் சொல்லிக்கின்னு பயம் புத்திக்கின்னுக்கிற விஷயம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளை தேடுறதுல என்ன பயங்குது? கோவிலுக்கு போனால் ஓடி போட்டு மாட்டானாப்பா.
ஓடி போகிறவனுக்கு இந்த பாடமெல்லாம் தேவையில்ல, தானாகவே ஓடி போடுவான். அதனால் யாரும் பயப்பட வேண்டியதே இல்லை. தைரியமாக இந்த பாடத்தை பண்ணலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், இது பெண்ணு உபதேசம் வாங்கலை, ஆணும் உபதேசம் வாங்குறான். அந்த பெண்ணு அந்த ஆணுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பெண்ணு தெய்வ வழிபாடு அவங்க வீட்டில் பரம்பரையாக இவ்வளோ நாள் எப்படி கும்பிட்டானோ அப்படி கும்பிட்றதுக்கு இந்த ஆணும் தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ரெண்டு பேருமே நிம்மதியாக வாழ முடியாது. அவன் போக்கில் அவன் போட்டோம், உன் போக்கில் நீ கும்பிடு. நாளைக்கு ஒரு நாளைக்கு அவன் போகிற மாதிரியே நீயும் போனோன்னா வந்துடு, அந்த பாதையிலே போங்க. ரெண்டு பேருமே நல்ல நிலைக்கு போகணுன்றதுக்கு தான் இந்த வழிபாடே இருக்குது. பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், பண்பாளனாக இருக்கட்டும், அவன் வீட்டில். ஆனால் இங்கே வந்தால் மனுஷன் மட்டும்தான். நான் தான் பல முறை சொல்கிறேன், நான் மனுஷனை மட்டும் பார்ப்பேன், பதவியை பார்க்க மாட்டேன், பணத்தை பார்க்க மாட்டேன், ஜாதியை பார்க்க மாட்டேன், மதத்தை பார்க்க மாட்டேன். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் அதை தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். கடவுள் இருக்கிற பொருளை இல்லைன்னு நான் வாதம் பண்ணுறேன், நாத்திகன் இல்லை. இல்லாததெல்லாம் வாரி என் தலையில் போட்டுக்கின்னு நான் சுத்தத்துக்கு ஆத்திகன் இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதனால் எது நிஜமோ அதை மட்டும் நான் பேசுவேன். மற்றவன் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல, எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நான் அதை யோசித்து பேசவே இல்லை. கடவுள் இந்த உலகத்தை படைத்தான், அவனுக்கு என்ன நன்மையா? ஒரு நன்மையும் இல்லை. நீ சுகமாக வாழறதுக்கு படைத்தான். ஆனால் நீ சுகமாக வாழ மாட்டேன்ற காரணம் உன் ஆசை அளவு கடந்து போய் அழிவை தேடி நிற்கிற. அதே மாதிரி நான் பேசுகிறேன், எடுத்துக்கினா எடுத்துக்கோ, எடுத்துக்கலன்னா போ. எடுத்துக்கினா அழிவிலேருந்து வெளியே வருவோம், எடுத்துக்கலன்னா அழிவோடு போ. எனக்கு என்ன போச்சு? பாம்பாட்டி நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறாரு. இதை நம்ம உற்று பார்க்கணும். அகற்று பற்று நீக்கல் என்ற பாடலில் சொல்கிறாரு, மனமென்னும் குதிரையை வாகனமாக்கி, மதியென்னும் கடிவாளம் வாயில் பூட்டி, சினமென்னும் சீனியின் மேற்சி சீராய் ஏற்றி, தெளிவிடம் சாரிவிட்டு ஆடு பாம்பே என்றார். அப்போது மனமென்னும் அது ஒரு குதிரைன்றார். அது கண்ட திசையில் ஓடும். அதை அப்படி ஓட விடக்கூடாது. நம்ம அது மேலே ஏறிக்கணும், வாகனமாக்கணும். நமக்கு அதுக்கு என்ன செய்யணும்? மதி என்னும் அறிவை கடிவாளமாக வாயில் பூட்டிடணும். அதுக்கு சினமெனும் கோபம்ன்றதை அறுத்து போடணும். அந்த கோபத்தை விட்டு சீனியின் சீரா ஏறி தெளிவிடம் சரிவிட்டு ஆடு பாம்பே என்றார். சரியான திசையை நோக்கி, இறைவனை நோக்கி பயணம் பண்ணோம். இதுக்கு என்னென்ன தடையாக இருக்குதுன்னா, மனம் அந்தகரணம்ன்ற மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தடையாக இருக்குது. சினமெனும் கோபம், நமக்கு ஆத்திரம், கோபம், இதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குது. நல்ல அறிவை பயன்படுத்தி அதில் பயணம் பண்ணும்போது நம்ம இறைவனை நோக்கி நம்ம பயணம் செல்லும். ஆசையனும் செருப்பின் மேல் அடியை வைத்தே, அகங்கார முட்கட்டை அறவே மிதித்தே, காசையனும் துர்குணத்தின் கனலை கொளுத்தி, காலகாலங்கள் கடந்தோம் என்று ஆடு பாம்பே. ஆசையை அரகணும். ஆண்டவனை நெருங்கும்போது மனிதனுடைய மனத்தில் ஆசை இருக்கக்கூடாது. ஆசை என்னும் செருப்பின் மேல் என்றார். அது மேலே நீ ஏறணுண்டா, அது உன் மேலே ஏறக்கூடாதுன்றார். ஏறி அடியை வைத்தே, அகங்காரம் முட்கட்டை அறவே மிதித்து, அகங்காரம்ன்றதே உனக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவனை எப்போது நீ அடையணும்னு மனசு நினைக்குதோ அப்போ உனக்கு அகங்காரம் தலைக்கு ஏறக்கூடாது. தலைக்கு அலங்காரம் ஏறினால் உன்னுடைய பயணங்கள் தடைப்பட்டு போகும். ஆசை என்னும் துர்குணத்தில் ஆசையை அறவே ஒழித்திடணும். ஆசையை ஒழித்து ஆண்டவனை தேடும்போது உனக்கு அமைதி கிடைக்கும், ஆண்டவனுடைய அனுபவமும் கிடைக்கும். இப்படி பல ஞானிகள் பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கின்னு போனோம்னா நம்மளுடைய பயணங்கள் நல்லபடியாக போகும். அமைதியான வாழ்க்கை வாழலாம். இறைவனை நோக்கி நாம் பயணம் பண்ணலாம். இதை எப்படி வாழணும், எதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக பத்ரகிரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அகங்காரம் உள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்ன்றது. அப்போது நம்மளுடைய மனம் அடங்கணும், இறைவனை பார்க்கணும்னா அகங்காரம் உள்ள அடங்கி போகணும், ஐம்புலனுடைய ஏக்கம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் நீ எப்படி இருக்குன்னா, தூங்கவும் இல்லை முழிப்பும் இல்லை, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது என்றார். நீங்கா சிவயோகம் நித்திரை கொண்டிருந்து, தேங்காய் கருணை வெள்ளம் தேக்குவது எக்காலம். நீ எந்த நேரமும் சிவயோகமே செய்து கொண்டு இருந்தீன்னா
தேங்காய் கருணை வெள்ளம் போல் உன்னுடைய மனமாகப்பட்டது தெளிவாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். தேங்காய் கருணை வெள்ளம் போல் உன் மனம் வெள்ளையாவதுக்கு வாங்காமல் விட்ட குறை முன் செய்த வினைகள் எல்லாம் ஒழிஞ்சி அந்த நல்ல பலனை நான் அடைய வேண்டும் அப்படின்றாரு. ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். எந்த நேரமும் என் குடும்பத்தில் கஷ்டம், என் நண்பர்கிட்ட கஷ்டம், என் தாய் தப்பன்கிட்ட கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வாடாமல் எந்த நேரமும் அதே மனக்கவலையில் வாடாமல் நிம்மதியான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, இறை நினைப்பான வாழ்வு வாழணுன்னா அதனால் சொல்கிறாரு, இந்த செயலெல்லாம் நீ விட்டுடு. ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம். இந்த பிறப்பினுடைய அதை பிறப்பறுத்துனா உனக்கு இந்த இன்ப துன்பம்ன்றதே இங்கே இல்லை. மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து காயா பொறிக்கோட்டை கைவசம் கொள்வது எக்காலம். இந்த மாயா பிறவி மயக்க இருக்கணும். இந்த பிறவியினுடைய ஆஹா நான் ஓஹான்னுட்டு நான் வாழறேன் அப்படின்னு இல்லாமல் இந்த பிறவி மயக்கத்தை எப்போ அறுக்கிறோமோ அப்போ காயா புரிக்கோட்டை கை கொள்வது எக்காலம்ன்றார். இதை மயக்கம் வந்து தீர்ந்து போச்சுன்னா இறைவன் இருக்கிற காயா புரிக்கோட்டை எனக்கு கைவசமாகிவிடும் என்றார். காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தெடுப்பது எக்காலம். இந்த காயாபுரி கோட்டையை கைவசம் கொள்ளணும்னா இறைவனுடைய சக்தி எனக்கு கிடைக்கணும், கிடைச்சால்தான் நான் அதை அடைய முடியும் என்னட்டு ரொம்ப தெளிவாக ரெண்டு வாக்கியத்தில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. சேயாய் சமைந்து செவிடு ஊமை போல் திரிந்து பேய் போல் இருந்து உன்பிரமை கொள்வது எக்காலம். இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும், பேய் மாதிரி இருக்கணும், எந்த நினைவு இல்லாமல் செவிடு ஊமை போல திரிந்து உன்னையே அடைய எனக்கு நினைவு இருக்கணும், வேறு எந்த நினைவும் என்னை கொள்ளக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்டு நாம் நல்ல வழியை செல்ல பயன்பெறணும். ஆத்மா வணக்கம்மா. ரைட்டுமா, சொல்லுங்கள். சுவாமி, மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க. சரி. ஆனால் அவங்கள தான் எல்லாரும் அதிகமாக காயப்படுத்துகிறாங்க. இது என்ன காரணம்? எப்பவுமே அதுதான் நான் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதை கூட ஒன்று சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய பாம்பு ஒரு வழியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் கடிக்குது. அதனால் அந்த வழியில் வர்றதுக்கு எல்லாரும் பயந்து போயிட்டு வர்றதே கிடையாது. ஒரு நாள் ஒரு சாமியார் அந்த வழிக்காக வர்றார். வரும்போது அந்த ஊர் ஜனெல்லாம் சொல்லுது, போகாதீங்க, பெரிய பாம்பு இருக்குது, அது எல்லாரையும் கடித்து கொள்ளுது அப்படின்ட்டு. சாமியார் அவங்க பேச்செல்லாம் கேட்காம வரார். வந்தால் அந்த பாம்பு அத்தனை பேரை கடிக்கிற மாதிரியே இவர்கிட்டவும் போகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை கட்டுப்படுத்துகிறார். கட்டுப்படுத்திட்டு சொல்கிறாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ யாரையுமே கடிக்கக்கூடாது, கடிக்காமல் இருக்கணும், நீ உன்னை கண்டு ஊர் பயப்படுது, அது மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இது அதோட கடிக்காமல் இருக்குது. கடிக்காமல் இருக்கிறதால ஊர் ஜனங்கள்லாம் முதல்ல இதை கண்டாவே பயந்தவங்கெல்லாம் அதை கல் தடித்து சாவ பொழைக்க ஆக்கிட்டாங்க அந்த பாம்பை. அப்போ அந்த சாமியார் போயிட்டு மறு வாரம் வராரு. வந்தாக்கா பாம்பு குத்து உயிரம் குல உயிரமாக இருக்குது, சாகிற மாதிரி ஆகுது. அவருக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகி போச்சு, என்ன அந்த பாம்பு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஆகிட்டு அப்படின்னு. அப்போ அந்த பாம்பு சொல்லுது, இது மாதிரி நீங்கள் யாரையும் கடிக்காதுன்னு சொன்னீங்க, நான் யாரையும் கடிக்கிறதில்ல, ஆனால் ஊர் ஜனெல்லாம் என்னை கல்லுலைங்கள்லையும் அடித்து என் உடம்பெல்லாம் புண்ணாக்கி உயிர் போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு அந்த பாம்பு சாமியார்கிட்ட சொல்லுது. அது சாமியார் சொல்கிறாரு, அப்பா உன்னை கடிக்க வேணான்னு தான் சொன்னேன், உன்னுடைய பாதுகாப்புக்கு சீர வேணான்னு சொல்லலை. நீ சீறி இருந்தீங்கன்னா அத்தனை பேரை பயந்து உங்ககிட்ட வந்திருக்க மாட்டான் யாரும். அதனால நீ சீறி இருக்கணும், சீராத்தினால இப்போ இவ்வளோ பெரிய கொடுமை வந்ததுன்னு அப்புறம் அவர் பாம்பை குணப்படுத்தி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி மனுஷன் நான் நல்லவன் அப்படின்னு கம்மன் உட்காந்துனா வரவெல்லாம் கழு தூக்கி போடுவான் மேலே. அதனால் ஓரளவுக்கு யாரும் நம்ம கிட்ட வரக்கூடாது, நம்ம யாருக்கிட்டும் போகாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமா. சொல்லுமா. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்காது, அவங்களுக்கு அகால மரணம் ஏற்படுது. மரணத்துக்கு கெட்டவனா நல்லவனான்றதே கிடையாதும்மா, எல்லாருக்கும் மரணம். இப்போ கெட்ட பழக்கங்கிறவனுக்கு மரணம் வருது, நல்ல பழக்கங்கிறவனுக்கும் மரணம் வருது. குழந்தைக்கு என்ன பழக்கங்குது, சின்ன குழந்தைங்க பிறந்த உடனே செத்து போதா,
அப்போ அதுக்கு எந்த பழக்கமே இல்லையா? ஒரு மனுஷனுக்கு மூச்சு அளவு இருக்குது. இறைவன் படைப்பில் ஒரு மனுஷன் இத்தனை கோடி மூச்சு உனக்கு ஓடணும்னுக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடணும். அப்போ நீ அந்த 15 மூச்சு சீராக இருந்ததுன்னா 70-80 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த மூச்சு சீராக ஓடாமல் தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த மூச்சு 15 மூச்சு ஓட வேண்டிய மூச்சு 20 மூச்சு ஒரு நாளைக்கு ஓடிச்சுன்னா 50 வயசு 40 வயசுலேயே செத்து போய்டும். அவன் நல்லவனா கெட்டவனான்றது மூச்சு கிடையாது. மனுஷனுக்கு மரணம் தான் முக்கியம். அந்த மரணம் இவன் செயல்லேருந்து எப்போ வேணாலும் வரலாம். கூடிய ஒரு மனுஷனுடைய மூச்சு அளவு தான் அவனுடைய உலக வாழ்வு. அந்த மூச்சு இழந்துட்டான்னா உலக வாழ்வு இழந்துருவான். அதனால் அந்த மூச்சை நம்ம சீராக பார்த்தோம். அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன், மூச்சை கவனிங்க, மூச்சோடு வாழுங்க, அது உங்களுக்கு நன்மை தரும். நீங்கள் மூச்சை மறந்துட்டு உயிரை மறந்துட்டு உடலை நம்பியே வாழறதுங்க. பகுட்டு வாழ்க்கை வாழும்போது அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்லுமா. அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து நிறைய நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கணும், சரி, நண்பர்களோட இருக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையுது. சரி, அது எதனால? ஏன் இவங்க போய் எல்லாரோடையும் அவங்க வாழ வேண்டியது தானே? இது தேவையற்ற வேலை தானே, இன்னொருத்தரை போய் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறது. அப்போ இவங்க ஒரு நாளைக்கு இவங்க கையில் மனுஷன் எப்படின்னா, இன்னைய உலகம் கையில் பணம் இருந்தால் நீ நல்லவனா கெட்டவனா முக்கியம் கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா 10 பேரும் உங்கள்கிட்ட சேர்ந்துருவான். நீ எவ்வளோதான் தங்கமானவனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் எல்லாம் நாய் கூட உங்கள்கிட்ட வந்து வாழாட்டாது. அது மாதிரியான உலகம். அதனால் இன்னொருத்தர் நான் சேர்த்துக்கினேன், அதனால் நான் கஷ்டப்படணும், உன் தப்பு தான் அது. நீ உன் வாழ்க்கையை பார்த்து வாழணுமே தவிர இன்னொருத்தரை பார்த்து வாழக்கூடாது. நான் பல வீடியோக்களில் சொல்ல, உங்களை பார்த்து வாழுங்க, ஊரை பார்த்து வாழாதீங்க. ஊரை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் இந்த தேவையற்ற வேலைகளை நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க. பெருமைக்கு போய் எல்லாருக்கிட்டும் போகிறது, அவங்களுக்கு போய் செலவு பண்ணுறது, அப்புறம் இவங்ககிட்ட இல்லாத போது அவங்களாம் மதிக்கிறது இல்லை. அப்போ மன வருத்தப்பட, நான் இவ்வளோ செய்தேன், உன் யார் போய் அவங்க கேட்டாங்க வந்து, நீ ஏன் மேல் ஊந்து போய் செய்து போட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல பயனே கிடையாது. உன்னை நீ காப்பாற்றிக்கோ, கடவுளை நனி, தர்மத்தை பண்ணு, அது மட்டும்தான் உன்னை காப்பாற்றும். மற்ற மனுஷனுக்கெல்லாம் போய் நீ உதவி செய்யிட்டேன்னா பின்னாடி கஷ்டம்தான் உனக்கு. சொல்லுமா. அலட்சியம், ஆணவம், அகம்பாவம், இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தான் செல்வந்தர்களா இருக்காங்க. சரி, எதனால? அது இருக்கிறதால தான் செல்வந்தான். அது இல்லைன்னா அவனை செல்வந்தனவே ஆக முடியாது. ஏன்னா அகங்காரம்ன்றது என்னன்னா நான் தான். அப்போ நான் தான் என்னும்போது தான் அவன் பல விதத்தில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அதனால் அவன் பணக்காரனாக இருக்கிறான். இந்த அகங்காரம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவன் ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சு 10 ரூபா சாப்பிட்டு தூங்கிடுவான். ஏழ்மையில் தான் வாழணும். அதனால் உலக வாழ்க்கையில் பணக்காரனாக இருக்கணும்னா இதெல்லாம் தேவை. கடவுள் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கணும்னா இதெல்லாம் அழியணும். இது மாதிரி 2 விதமான வாழ்வுக்குது மனுஷனுக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் சிக்கனமா இருப்பாங்க, நிறைய செலவு பண்ணக்கூடாதுன்னு கரெக்டான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. சரி, ஆனா அவங்க வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க. ஆமா, எதனால? சம்பாதிக்கிறது கம்மி. ஒரு நாளைக்கு உனக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிற, 25 ரூபாய் சாப்பிட்ற, 25 ரூபாய் எடுத்து வச்சுக்கிற. ஒரு நாளைக்கு ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு 950 ரூபாய் எடுத்து வைக்கிறான். அப்போ அவன் முன்னேறி தானே இருப்பான். அதனால உன்னுடைய உழைப்பை பார். நம்மளுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, சம்பாரிச்சோமா நமக்கு பாதுகாப்புக்கு எடுத்து வச்சுக்கணுமா, அப்படி வாழுங்க, பிரச்சனையாக இருக்காது. இன்னொருத்தனை பார்க்கவே கூடாது. அவன் எப்படி திருடுவான்? நீங்கள் போய் திருடுவீங்களா? அவன் திருடிட்டு கோட்டீஸ்வரனாக இருப்பான். உனக்கு திருடுனாவே பிடிக்காது. அப்புறம் நீ எப்படி அவங்க கூட போய் போட்டி போட முடியும்? அதனால் ஒழுக்கம் முக்கியம் வாழ்க்கைக்கு. ஒழுக்கம் இல்லாத வாழ்வு நிலையற்ற வாழ்வு. அதனால தான் சொன்னான் கண்ணதாசன், ரொம்ப அருமையானதுன்னா, அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும்னா. அதனால் 1000 ரூபாய் சம்பாதிச்சு 2000 ரூபாய் நான் சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க செலவு பண்ணால் மறுநாள் கடங்காரன் வந்து நிற்பான். அதனால் உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண கற்றுக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இலகிய மனசோட மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம். ஆனால் அந்த உதவி பண்ணவங்க அதை நினைக்காம நம்மளை ஏமாத்திட்டு போகிறாங்க. ஆமாம், எதனால நம்ம ஏமாத்துறது தான் கரெக்டு. ஏன் சுவாமி? நீ ஏன் போய் உதவி பண்ண? உன்னை கேட்டாங்க அவங்க வந்து உனக்கு பெருமைக்கோசம் நீ போய் உதவி பண்ண. உதவின்னு நீ எப்போ நினச்சிட்டியோ அவன் நினைக்கிறானா நினைக்கலையான்னு நீ நினைக்க கூடாது. நான் உதவி பண்ண அவ்வளோதான், அவன் நினச்சா நினைக்கிட்டோம், நினைக்க பண்ண போட்டோம்.
அந்த மாதிரி போகணும். அப்போது அவன் நினைக்கலையேன்னும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் 10 பேர் உதவி பண்ணால் 10 பேர் என்னை புகழணுன்ற எண்ணத்தோடு போய் உதவி செய்த அந்த எண்ணம் வச்சுக்கணும். உதவியே கிடையாது, அது பிரதிபலன். நீ 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உன்னை வாழ்த்தணும்னு நினச்சிக்கின்னு கொடுக்குற. நீ 10 ரூபாய் அவன் ஏழை கொடுத்துட்டேன் எப்படின்னா போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னா உண்மையான தர்மம் அது. அப்போ நீ உதவி செய்யறது உன்னை புகழன்றதுக்காக உதவி செய்துங்கிற, அது உண்மையான தர்மத்தில் சேராது. அது சுயநலம், மிகை. உன்னை புகழத்துக்காக நீ பண்ணின்னுக்கிற, அதனால அப்படிதான் போவான். இதை நீ எதிர்பார்க்க கூடாது. யாருக்கிட்ட இருக்கிறான் அவன் நன்றி நினைக்கிறானா? நன்றி நினைக்கல, யோசிக்கவே கூடாது. யோசினா நீ பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யற ஒவ்வொரு செயலும்னு அர்த்தம். பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யறது தர்மம். கொடுத்துட்டு அவன் நல்லவனோ கேட்டவனோ தெரியாது, இப்போ கேட்டான் கொடுத்துட்டான் அவ்வளோதான், போயிட்டான் போ அப்படின்னு போகணும். அதுதான் உண்மையான தர்மத்தில் சேருமா. திருப்புல்லானி ராமேஸ்வரத்துல திலக ஹோமம் பண்றாங்க. ஏமா திருப்புல்லானி ராமேஸ்வரத்துல திலக ஹோமம் பண்றாங்க. சரி, அது பண்றதால என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. ஐயருக்கு தான் பலன். ஐயருக்கு தான்மா பலன். இது எதுக்காக பண்றாங்க? முன்னோர்களுக்கு தர்ப்பணம்ன்ற பேர். முன்னோர்கள் அங்க இருக்கிறாங்களா? அப்படி நினைச்சுக்கிட்டு போற உன் நினைப்பு தான், உண்மை இல்லை. அது பொய் தானப்போ. எப்பவுமே இந்து மத ஐதீகப்படி ஒருத்தன் செத்தான்னா மறுபிறவி எடுத்துருவான். இப்ப நீ ஹோமம் பண்ணி எல்லாம் கொடுக்கறது எங்க போய் அட்ரஸுக்கு தான் அவர் எங்க இருக்கிறாருன்னு எதுவுமே இல்லாத நீ எப்படி அனுப்புவ? ஒரு ஊருக்குள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், சரியான அட்ரஸ் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியல. மேல் லோகத்துல அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அட்ரஸுக்கு தான் நீ லெட்டரா போடுற. ஒன்றும் கிடையாது, ஏமாளித்தனம்னு அர்த்தம். இது ஏமாளித்தனம், தேவையற்ற வேலை இது. இதனால என்ன நன்மைன்னா, முன்னோர்களை நீ நினைக்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பால ஐயருக்கு ஒரு வாய்ப்பு வருமானத்துக்கு. இதுதான் 2 தானே தவிர இறந்தவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. இறைவனுக்கு அன்னாபிஷேகம் பண்றோம், அது எதற்காக பண்றோம்? உன் உடல் தான். உடல் அன்னமய கோஷம்னு பேர். இதுக்கு சாப்பாடு போடலாம், இதுக்கு செத்து போயிடும். அப்போ உள்ள யார் இருக்கிறான்னா இறைவன் இருக்கிறான். இது மேலே சாப்பாட்டை போட்டால் தான் இறைவன். அதனால தான் சிலையில் சாப்பாட்டை போட்டு மூடிட்டு கொஞ்சோண்டு முகத்தை மட்டும் விட்டு வைப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அன்னமயத்தில் ஆண்டவன் வாழறான், அன்னமய கோஷமான உடல்ல கடவுள் வாழறான்னு அர்த்தம். நிறைய பறவை இனங்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி நம்ம மனுஷ இனத்துலயும் முதல்ல 4-5 குழந்தைங்க இருந்தது, ஒருத்தங்க சம்பாதிக்க போனாங்க. இப்ப ஒரு குழந்தை, அம்மா அப்பா 2 பேருமே சம்பாதிக்க போயிடுறாங்க. அந்த குழந்தைய தனியா விட்டுட்டு அதுல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம். ஒத்த குழந்தை, இதுங்களுக்கு உறவே தெரியாத போயிடுமே. இது எதை நோக்கி இந்த வாழ்க்கை? இதனாலதான் அநாத ஆசிரமங்கள் நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பாசம்ன்றது உருவாகிறது இல்லை, பணம் மட்டும்தான் அங்கே உருவாகுது. முன்னெல்லாம் 4 புள்ள வச்சிருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பம், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். அதனால இந்த பெரியவங்க ஒரு உடம்பு சரியில்லை கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ரொம்ப அன்பா அவங்களை எத்தனை போய் காப்பாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனால் இப்ப கணவனும் சம்பாதிக்கணும், மனைவியும் சம்பாதிக்கணும், பணம் வேணும். பாசம் எங்கிருந்து வரும்? பணம் வந்தா பாசம் வராது, வெறுப்பு தான் வரும். அப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு பாசமே இல்லாத வளருது. அதனால இந்த தாய் தகப்பனை கட்சியில் உடம்பு சரியில்லை கூட அது காப்பாற்ற மாட்டேங்குது. என்ன கேட்டு போட்டு நமக்கு என்ன போச்சுன்னு போயிடுது. அதனால இப்போ நிறைய அநாத ஆசிரமங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாசம் இல்லாதனுடைய விளைவு தான். ஒருத்தர் வராரு, இது ஒரு நல்ல வழி, நம்ம இதில் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு பாடம் 2 பாடம் வாங்குறாரு. அவருடைய மனநிலை மாறுது. அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணும், என்ன இது நமக்கு பாசம் வரலையே, நம்ம பொண்டாட்டி மேலே ஆசை வரலையே, புள்ள மேலே ஆசை வரலையே அப்படின்னு நினைக்கும்போது, ஐயோ இதில் இன்னும் போக போக நம்ம இதெல்லாம் விட்டுடுமோ அப்படின்ற எண்ணம் வரும்போது, இது வானா நமக்கு இது சரிப்படாது, நம்ம எப்போதும் போல் பக்தியில் போயிடலாம் அப்படின்னு மாறி போயிடுறாங்க. இது இயற்கை காரணம். ஞானம்ன்றது எல்லாராலையும் அடைய முடியாது. நான் அதனால் பல கிளாஸுங்களில் சொல்லியிருக்கிறேன், செத்து பழகு அப்படின்னுவேன். இவன் என்ன நினைக்கிறான், நம்மக்கிட்ட உட்காந்துக்கின்னு உபதேசம் வாங்க வரும்போது செத்து பழகுன்னு ஒன்று, என்னடா இந்த ஆள்கிட்ட போனால் நல்லா இருக்கலான்னு வந்தோம், செத்து பழகுன்றான்ட்டு ஓடி போயிடுறான். ஆமாம், நான் செத்து பழகுன்றது செத்து போகிறது இல்லை, நீ என்றைக்கோ ஒரு நாள் சாக போகிற. அதை உயிராக இருக்கும்போதே டெய்லி பழகு, அதை டெய்லி சாகு, டெய்லி வந்துடுவேன். ஆனால் செத்தினா உயிர் வராது, இதில் வரும். இது பழகுனீன்னா உனக்கு மரண பயம் போயிடும். சரி, அதனால் செத்து பழகணும். அவன் என்ன நினச்சிக்கிறான், தப்பாக நினச்சின்னு ஓடி போயிடுறான். ஐயோ நம்மளை செத்து போக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு.
சரி சரி. அந்த மாதிரி பயத்தில் வர்றது ஒன்றும் இல்லை. மதுரையிலேருந்து ஒரு ஆள் வந்தார், உபதேசம் வாங்கினார். உபதேசம் வாங்கின்னு போயிட்டார். அவர் போன ஜோரில் எப்பவுமே இதில் வந்து முதல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா இது உதவாதுன்னு முடிவு பண்ணிடலாம். தக்கா முக்கான்னு ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ, முடிவு பண்ணலாம் இது நிற்காதுன்னுட்டு. சைலன்ஸாகிறான்னா அவன் கடைப்பிடிக்க போகிறான்னு அர்த்தம். அவர் என்ன பண்ணார், வந்தார், உபதேசம் வேணா போனார், பூஜை ரூம்லேயே உட்காந்துட்டாரான். அவங்க பொண்ணு எனக்கு ஃபோன் வந்து, உங்ககிட்ட வந்ததுலேருந்து எங்கள் அப்பா பூஜை ரூம்லேயே உட்காந்துங்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், பூஜை ரூமில் தானே உட்காந்துங்கிறார், சாராக்கடையில் உட்காரல இல்லைம்மான்னு. மறுமாதம் குடும்பத்தோடு இட்டுன்னு வந்தார். அதுக்கப்புறம் ஆளே இல்லை. ஏன் வீட்டில் விட மாட்டேன்றாங்க. இது ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு பயம் புத்தி வச்சிட்டான். இந்த உபதேசம்லாம் வாங்கினா காட்டுக்கு போயிடுவாங்க, பொண்டாட்டி விட்டுடுவாங்க. எவனாலையும் பொண்டாட்டி விட்டு போக முடியாது. அது ஊர்ஜிதமான விஷயம். எழுதி கொடுத்து கூட போக மாட்டான். ஏன்னா எதை ஒன்றாலும் இழப்பான், பொண்டாட்டி இழக்க முடியாது அவனால். அதனால் ஓட மாட்டான். ஆனால் அவங்களுக்கு தன்னறியாமல் ஒரு பயம், ஓடி போடுவார், நம்மளை விட்டுடுவார் அப்படின்ற பயத்தால் இந்த வேலையெல்லாம் வேணால் நம்ம கோயிலுக்கு போகலாம். ஒரு தேங்காய் அதிசயம் பார்த்தேன். அது எப்படி இருந்தது, வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியது என்ன. சரி சரி. அப்போது அந்த நிலை எப்படி இருக்கும் உனக்கு? நீ இருந்திருப்பியா? நீயே அங்கே இல்லை. இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் சாப்பிட்டேன்னு சொல்லலை, என்ன சாப்பிட்டுச்சுன்றாரு. வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியது என்ன. நான் சாப்பிட்டேன்னு சொல்ல. அப்போது இறைவனோடு போயிட்டார். அந்த மாதிரியான ஆன்மீகம் பயணம் பண்ணணும். பொய் பொருட்டு போலி அது உலக வாழ்க்கையில் பண்ணின்னுக்கிறீங்க. தெய்வீகத்தில் அது பண்ணாதீங்க. ஏன்னா எத்தனையோ பாவம் செய்து இப்படி லோல் பட்டு கிடக்குறோம். இதுலேயும் பாவம் பண்ணினா எங்கே போய் தீர்ப்ப இந்த பாவத்தை? அதனால் இதில் தூய்மையான பாதை இது. அப்போ நீ தூய்மையானவன் ஆனால் தான் இதில் பயணம் பண்ண முடியும். தூய்மையான ஆவறதுக்கு முயற்சிகள் பண்ண. இல்லை ஒரு செயலை கூட உருப்படியாக செய்ய முடியாது. எல்லா செயலையும் இழந்துருவான். அப்படி இழக்கும் போது அவனுக்கே தெரியும் நம்ம எது செய்தாலும் உருப்படலை, நம்ம ஏதோ பாவம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால் அவனெல்லாம் மாற்றிட முடியாது. அவன் வர்றதுக்கு விருப்பப்படுறான், வரணுன்றான். அம்மா ஒப்புக்கு விருப்பப்படுறதுல கோடிக்கணக்கில் இருக்கிறான். கோடிக்கணக்கில் ஆன்மீக வேஷம் கட்டின்னு தெரியுறான். ஆனால் எல்லாரும் அதில் இருக்க முடியாது. ஏன்னா அது சத்திய பாதை. அதில் வந்து தூய்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் பயணம் பண்ண முடியும். அசுத்தமாகிறவங்க பயணம் பண்ண முடியாது. அதனால் 3 நிலைகளை கொடுக்குறான். சரி. அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம். 3 நிலைகளை மனுஷன் இறைவனுக்கு கொடுக்குறான். அப்பா நீ பிறந்தது அசுத்தம், வளர்ந்துட்ட, சுத்தத்துக்கு வந்துட்ட, ஏன் அதுலேயே சாவற சரி அப்படின்றான். சரி, யாரோ ஒருத்தன் ஒரு குருவை கண்டுபிடிச்சி ஒரு சுத்தத்துக்கு வந்துட்டான். சரி சாமி நான் சுத்தத்தில் இருக்கிறேன்னா இது போதாதுன்னா பரிசுத்தத்துக்கு போ. குளத்தில் மண்டாலும் தண்ணி, மழை நீர் வீட்டு மேலே ஊந்து இரவத்தில் ஊந்தாலும் தண்ணி தான். ஆனால் பாட்டிலில் தனியாக எங்கேயும் விழாத பிடிச்சின்னா டிஸ்டில் வாட்டர்ன்றான். ஆமாம். இப்போ எல்லா தண்ணியை விட சுத்தமான தண்ணி இல்லையா, எல்லாமே தண்ணி தான். ஆமாம். அது மாதிரி மனித வாழ்வுன்றது எல்லாருமே வாழ்க்கை தான். பரிசுத்தமான வாழ்க்கை அதுதான் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது. அதை தவிர நான் எப்படி ஒன்றா வாழ்வேன் தெய்வ வழிபாடு பண்ணுறேன்னா தெய்வ வழிபாடு சுத்த வழிபாடு அது. சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி,
சாமி நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி ஜீவராசி வாசியாசி வாங்க